மக்களே. இன்றைக்கி வந்து காலையிலே என்ன டிஃபன்னு கேட்டிங்கன்னா, டிஃபன்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம சம்பா கோதுமை கஞ்சி தான் வைக்க போகிறேன். அது சுகருக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. சம்பா கோதுமை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படின்னு டாக்டர்கள்லாம் சொல்கிறாங்க. நம்ம சாதாரணமாகவே கேள்விப்பட்டிருக்கோம்ல. அதனால சம்பா கோதுமை தான் கஞ்சி வைக்க போகிறேன். பாருங்கள், அதுக்கு நான் ஒரு பாக்கெட் சம்பா கோதுமை வாங்கியிருக்கேன். நான் இவ்வளவும் போட மாட்டேன், பாதி தான் போடுவேன். அதுக்கு வந்து தண்ணி வந்து ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியை காய வச்சுக்கணும்ல, அதுக்காக தண்ணி காய வச்சுருக்கேன். வாங்க எவ்வளோ நம்ம சம்பா கோதுமை கொட்டி இப்போ கஞ்சி ஆக்குவோங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன். உழவு வச்சுருக்கேன், நல்லா தலைப்பலான்னு கொதிக்குதா. இப்போ சம்பா கோதுமையை கொட்டிக்கிடுவோம். தேவையான அளவு நம்ம இந்த தட்டில் கொட்டி அதுக்கப்புறம் கொட்டிக்கிறோம். பாக்கெட்டில் இருக்கிறதுனால நம்ம எதுவும் தூசி துப்பட்டம் இருக்காது. நல்லா சுத்தமான சம்பாதம் இருந்தாலும் நம்ம ஒரு பார்வை பார்த்துக்கிறணும். இப்போ சம்பா கோதுமையை இந்த தண்ணியில் நல்லா காஞ்சிரிச்சு கொட்டிக்கலாம். கிண்டி விட்டுக்கிறோம். இப்போ கொஞ்சமாக உப்பு உங்களுக்கு சில பேர் தேவைன்னா போட்டுக்கிடுவாங்க, இல்லைன்னா அரை உப்பு போடுவாங்க. அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து எவ்வளோ தேவையோ அந்தளவு நீங்கள் போட்டுக்குங்க. ஓகேவா? காயட்டும். நம்ம கொஞ்சோண்டு பால் ஊற்றிக்கிடுவோம். இப்போ நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சோண்டு பால் சேர்த்தோம்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நல்லா கலர் வெள்ளையாக இருக்கேன்னு குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கஞ்சி வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்கலேருந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சம்பா ரவை கஞ்சி தான். வேகட்டும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்காக நார்த்தங்காய் ஊறுகாய், மாம்பழம், கோயிலில் கொடுத்த மாம்பழம், நம்ம மகமாயி வீதி விழா காட்சி வந்துச்சுல, அப்போ நம்ம பையில் போட்டு கொடுத்தாங்க. அந்த மாம்பழத்தை இப்போ நம்ம அறுத்து தொட்டுக்கிறோம். கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிண்ணத்தில் எடுத்து ஆற வைப்போம். ஆற வச்சு குடிக்கலாம். ஓகே, இந்த கிண்ணத்தில் அப்போ தான் சீக்கிரம் ஆறும். அதுக்காக நம்மளுக்கு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. மாங்காய் வச்சுருக்கோம், மாம்பழம், ஊறுகாய், துவையல், தேங்காய் துவையல். வாங்க கஞ்சி குடிக்கலாம். இப்போ குடிக்கலாமா? பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டு. மாம்பழம் வந்து உங்கள்கிட்ட சொல்லணுன்னே இருந்தேன். கடையில் நல்லா கலராக இருக்குது அப்படின்னு பார்த்து வாங்கி சாப்பிட்றாதீங்க. எங்கள் பிள்ளை 2 பழம் வாங்கிட்டு வந்தாங்க. அது சாப்பிட்ட பாருங்க, அதுலேருந்து அடிவயிறு ஒரே வலி. இதெல்லாம் இயற்கையாக பழுக்கிறது, நம்ம மரத்துலேருந்து பறித்து பழுக்க வைக்கிறது, எந்த ஒரு கலப்பும் இல்லாமல் பழுக்கிறது. இந்த டேஸ்ட்டே உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இதை உங்கள்கிட்ட சொல்லணுன்னே இருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, சம்பா கோதுமை கஞ்சி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.